ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பல்சர் 150 மாடலுக்கு போர் கிட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ஒயிட் ஸ்மோக் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பார்க் ப்ளக்லேயுமே இன்ஜின் ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போர் கிட் சீஸ் ஆகிருந்தால் அப்படித்தான் ப்ராப்ளம் வரும். அதனால் இன்ஜின் போர் கிட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கான பேக்கிங்கு எல்லாமே பூராமே வாங்கி வச்சிட்டேன். பேக்கிங்கு, இன்ஜின் பேஸ்ட்டு, இன்ஜின் ஆயிலு ஃபுல்லாக கம்ப்ளீட்டு கிட்டு பூராமே வாங்கியாச்சு. இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பல்சர் 150 UG3 மாடலு, 2007 மாடலு. முதல்ல டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான எல்லா டூல்ஸுமே நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளே ஓனாக ரெடி பண்ண போகிறோம். எப்படி இது இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்ரோல் டேங்கு, சீட்டு கவரு அண்ட் சைட் டோரு எல்லாமே பூராமே ரிமூவ் பண்ணிட்டேன். இல்லை கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஹெட்டில் 4 போல்ட்டு வரும், 16 mm போல்ட்டு, 8 mm போல்ட்டு, ஒரு 6 போல்ட்டு, 6 போல்ட்டுகிட்ட வரும். அதை கழட்டிட்டு கரண்ட் ப்ளக், ஸ்பார்க் ப்ளக்லாம் பிடிங்கி விட்டுருங்க. ஸ்பார்க்லாம் பிடிங்கி விட்டாச்சு. நீ அந்த கப்பை கழட்டணும். இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் டூல் ஒன்று வச்சு ஸ்பார்க் ப்ளக் கழட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பார்க் ப்ளக்கு ஃபுல்லாகவே வெந்து போய் போர்கிட்டு போயிருந்தாலே இப்படித்தான் வெந்து போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து நம்ம ஹெட்டை பிரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹெட்டில் 6 8ஆம் நம்பர் போல்ட்டு, ஒரு 6 8ஆம் நம்பர் போல்ட்டு, ஒரு 4 14 நம்பர் போல்ட்டு ஒன்று இருக்கும். 8ஆம் நம்பர் போல்ட்டு கூட டீ ஸ்பானர் போட்டு கழட்டிடலாம். ஆனால் அந்த 14ஆம் நம்பர் போல்ட்டு இன்ஜின் ஹீட்டில் மெல்ட் ஆகி ஸ்டக் ஆகிரும். அதை சிம்பிளாக அதை லைட்டை சித்தியில் வச்சு சைடில் அடிச்சிக்கிட்டா அந்த நட்டு திரும்பிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட்டில் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ஹெட்டு மட்டும் நம்ம அந்த ஹெட்டில் அந்த போல்ட்டு, அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு பூராமே தனித்தனியாக பிரிச்சிட்டோம். நீ அந்த மேலே இருக்கிற அந்த ஹெட்டை நம்ம எடுக்க போகிறோம். அதில் கிராம் ஷாஃப்ட்டு, அந்த ராகரு எல்லாமே நல்லாவே இருக்குது. ஹெட்டு நல்லா, அந்த வால்வுகள் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நம்ம போர் கிட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இன்ஜின் வேலை பார்க்குறது மாதிரி இருந்தால் ராக்கரும் அந்த கேம் சாஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதில் அந்த ராக்கரும் போயிருக்கும், கேம் சாஃப்ட் ஒரு நேரம் போயிருக்கும். இதில் நான் ரீசெண்டாக ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒர்க் பண்ணனால எனக்கு அந்த ராக்கர் கேம் சாஃப்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ இன்ஜின் பிஸ்டனை பிரிச்சாச்சு. கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஸ்டன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வண்டி ஓடி ஓடி அந்த பேரல் பிஸ்டன் கம்ப்ளீட்டாக அப்புறம் தேஞ்சு போய் நீங்கள் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் ஒன்றும் டைமில் ஒரு 6 months 7 months 8 months கூட போயிடும். மறந்து வாக்கில் விட்டுருவீங்க இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணாமல். நீங்கள் எந்த பைக்கு வச்சுருந்தாலுமே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வட்டம் இன்ஜின் ஆயில் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில்
பிஸ்டன் வந்து எந்த அளவுக்கு தேஞ்சு போய் ஸ்கோரிங் மார்க் வந்து இருக்குன்றதை வந்து பாருங்கள். அதே மாதிரி அந்த பேரல்லையும் அந்த ஸ்கோரிங் மார்க்குன்றது வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து புது பேரல் பிஸ்டன் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து போட போகிறோம். அந்த ஹீட்டில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினுக்கும் பேரலுக்கும் பிஸ்டனுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து கொஞ்சம் கேப் வந்து போயிடும். ஆயில் சில்லு, அந்த பிஸ்டனோட ஆயில் சில்லு எல்லாமே வந்து ஸ்டக் ஆகிறதுனால வந்து அதை வந்து பிஸ்டனில் வந்து வலிச்சிட்டு போகும். இன்ஜின் ஆயில் வந்து வலிச்சு கீழே கொண்டு போகிறோன்னா இன்ஜின் பிஸ்டனுக்கு மேலே வந்து ஆயில் போகாமல் இருக்கும். இப்போ அதுக்கு மேலே இன்ஜின் தேஞ்சு ஆயில் வந்து போகிறதுனால வந்து மேலே கரண்ட் ப்ளக்கு அந்த ஃபயர் ஆகிறதுனால இன்ஜின் ஆயில் வந்து ஆவியாகி ஒயிட் ஸ்மோக் மாதிரி சைலன்சர் வழி வந்து வெளியே வரும். இந்த ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பேரல் பிஸ்டன் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து மாற்றி ஆகலாம். நீங்கள் அப்படியே வந்து வச்சு ஓட்டுறது மாதிரி வந்து இருந்தால் உங்களுக்கு கிராங்கு எல்லாமே அடியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செலவு வந்து குறையும். நீங்கள் முன்கூட்டியே வந்து பேரல் பிஸ்டனை வந்து மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் இன்ஜின் ஒர்க்லேயே முடிச்சிடலாம். அப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து ஓட்டுறப்போ வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு செலவு வந்து வரும். ஃபுல் இன்ஜின் வந்து பிரித்து வேலை பார்க்குறது மாதிரி வந்து வரும். இப்போ ஆரம்பத்துலேயே நான் வந்து ஒயிட் ஸ்மோக் வரதை வந்து கண்டுபிடிச்சி பேரல் பிஸ்டனை அந்த பேக்கிங்கு, இன்ஜின் ஆயிலு, இந்த சிம்பிளாக இந்த பொருள் நான் கொஞ்சம் அந்த கழட்டி மாட்டுறது இவ்வளோதான் வந்து நானே கழட்டி மாட்டுறதுனால செலவு வந்து கொஞ்சம் கம்மி. வெறும் ஒரு 3600 வந்து புது பேரல் பிஸ்டன் போட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து கடைஞ்சி போடுவாங்க பிஸ்டனை வந்து. அது வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். உங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா அது ப்ராப்ளம் திரும்ப வந்து வரும். புது போர் கிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. இப்போ நம்ம புது பேரல் பிஸ்டனில் ஒரு பின்னு வந்து வரும். அந்த பின்னை வந்து போட்டுட்டு புது பேரல் கிட்ட வந்து மாட்டிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாட்டி செக் பண்ணி வந்து பார்ப்போம். ஒர்க்கு வந்து முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ நம்ம இன்ஜின் ஒர்க்கெலாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், புது பேரல் பிஸ்டன் எல்லாம் அப்புறம் போட்டு இன்ஜின் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ஒர்க் வந்து முடிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ